ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு செம்ம ஃபன்னியான ஒரு மூவியை தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது ஒரு கண்டிப்பாக ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா பர்சனலாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இந்த மூவியை பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனே ஹீரோயின் வந்து ஒரு ஜிம்மே தயக்கமாக பார்த்துன்னு இருக்காங்க. சரி உள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு நான் தான் ரினே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ரிசப்ஷனிஸ்ட்டை பார்த்துட்டு ஓகே உங்களுக்கு ஷூ வேணுமா அப்படின்னு கேட்குது. ஹீரோயினை வந்து ஆமாம், சரி சைஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சைஸ் வந்து அது 7 இல்லை 8 இல்லை 7 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கே ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது அவங்க சைஸ் சொல்கிறதுக்கு. சுற்றி பார்த்தா எல்லா பொண்ணுங்களும் ஃபிட்டாக அழகாக இருக்காங்க, இவங்க மட்டும் கொஞ்சம் சப்பியாக இருக்கிறதுனால இவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஆக்சுவலி சைஸ் அப்படின்னோடனே அந்த அம்மா ஷூ எடுத்து வச்சிருது. அந்த சைஸ் வந்து ரொம்ப சின்னது ஹீரோயினுக்கு. ஸோ உடனே இல்லை என்னோட சைஸ் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிட்ட போய் 11 பெருசாக ஒய்டராக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவங்க வந்து அதை புரிஞ்சிக்காம சைஸ் பெருசு இருக்கா பாடுறா தம்பி, ரெகுலர் ஷூ மாதிரி அப்படின்னோடனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக ஆயிடுது. இவ வேற ஒருத்தி எல்லாரும் முன்னாடி கத்துறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கூனி குறுங்கி நின்றுட்டு இருக்காங்க. இல்லை தேவையில்ல இந்த ஷூவை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஷூவை எடுத்துட்டு போயிடுறாங்க உள்ள. ஸோ போட்டுட்டு இருக்காங்க ஷூவை. பக்கத்தில் ஒரு பொண்ணு வந்து உட்காருது, செம்ம ஃபிட்டாக இருக்கு அந்த பொண்ணு. ஸோ ஹீரோயினை பார்த்து கேட்குது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் ஃபர்ஸ்ட் டைம் வரேன், உங்களுக்கு அப்படின்னோடனே இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் கூட அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் பார்க்குறாங்க. இவளுக்குலாம் என்ன கேடு, நல்லா தானே இருக்கா, நல்லா ஃபிட்டாக இருக்கா, இவெல்லாம் எதுக்கு இங்கே வரா அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கை விடுறாங்க. ஸோ எல்லாரும் உள்ளே போயிட்டு அந்த சைக்கிளிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உட்கார்றாங்க. ஸோ ஹீரோயினும் பார்த்துட்டு உட்காராங்க பொறுமையா. ஏன்னா அந்த ஷூ வந்து ஃபிட் இல்லை அண்ட் அவங்களோட சீட்டும் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்து 2 மிதி தான் மிதிக்கிறாங்க. அவள் தான் துபக்குன்னு உள்ளே போயிடுறாங்க உடஞ்சி. அவள் தான் செம்ம அடி ஹீரோயினுக்கு. சரி இதெல்லாம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக எழுச்சிக்கிறாங்க. எல்லாரும் கேட்குறாங்க ஓகே தானே நீங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபைன் தான் ஆனால் பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் இங்கேருந்து ஓடிடணும்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளில வராங்க. பார்த்தா பேண்ட் எல்லாம் கிழிஞ்சி இருக்கு. ஸோ பார்க்கவே ஒரு மாதிரி பரிதாபமாக இருக்குது. ஸோ ஹீரோயின் அப்படியே வெளில நடந்து போகிறாங்க. அப்புறம் இந்த மேக்கப் டுட்டோரியல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணணும். அவங்க கண்ணாடி முன்னாடி பார்க்குறாங்க, நம்ம மட்டும் ஏன் இவ்வளோ குண்டா இருக்கும், எல்லாரும் ஃபிட்டாக இருக்காங்க, நம்ம ஏன் இவ்வளோ கேவலமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்துட்டு இருக்காங்க அவங்களோட பாடியை. ஹீரோயின் பார்த்தா பேஸ்மெண்ட்டில் தான் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எதுக்கு வந்து ஒரு கோவர்க்கர் இருக்கான், இந்த மாதிரி கஸ்டமர் கிட்ட இருந்து வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வருது, இந்த மாதிரி லிப்ஸ்டிக் வந்து சேம் கலர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க 2 பேருமே வந்து லில்லி லிக்ரேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனிக்கு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயின் வந்து பொங்குறாங்க. ஆமாம் பின்ன இந்த மாதிரி ஒரு சின்ன பேஸ்மெண்ட்டில் நம்மளை வேலை செய்ய வச்சா என்ன பண்ணுறது, கண்ணு கூட ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் சரி ஓகே நான் காஃபி வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே வந்து கிளம்பிடுறாங்களா. அன்னைக்கு நைட்டு பார்த்தா வந்து ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. இந்த மாதிரி வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணுவோம், பசங்களுக்கு யாருக்காவது பிடிச்சா நம்மளுக்கு வந்து மெசேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி அந்த வெப்சைட்டை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஃபோட்டோலாம் நிறைய பேர் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே செம்ம அழகாக இருக்காங்க. உடனே ஹீரோயின் வந்து பாரு இதெல்லாம் ஃபோட்டோ போஸ்ட் பண்ணாலாம் வேலைக்கே ஆகாது, எல்லா பசங்களும் என்ன பார்ப்பானுங்க அழகாக இருக்காங்களா, ப்ரொஃபைலை கிளிக் பண்ண உடனே அப்படியே நச்சுன்னு இருக்கணும், அப்போ தான் வந்து மெசேஜ் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் ஃபோட்டோ போடல அப்படின்னா வந்து கேவலமாக இருக்கும், நம்மக்கிட்ட யாருமே வந்து பேச மாட்டா அப்படின்னு சொல்ல அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. அது பாரு சில ஆம்பளைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும், அவங்கெல்லாம் வந்து நம்மகிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, உண்மையான காதலை தேடி வரவனுங்களாம் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் வந்து கன்றாவி அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. சரி ஓகேவா ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே வந்து பிக்சர் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அலப்பறை பண்ணின்னு இருக்காங்க. கடைசியாக ஒரு பிக்சர் எடுத்து போஸ்ட்டும் பண்ணுறாங்க. ஹீரோயின் வந்து அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு போவ அவன் கோவர்க்கர் வந்து ட்ரௌசர் போட்டு வேலை செஞ்சுன்னு இருக்கான். என்ன கருமண்டா இது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குது, மிஷின் வேறு ரிப்பேர் ஆயிடுச்சு, இப்போ நீ தான் வந்து லில்லி இருக்கிற ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போய் குத்துட்டு வரணும் அந்த ஃபைலை அப்படின்னு சொல்ல. என்னது அங்கெல்லாம் நல்லா போக முடியாது, துப்பாரு நான் குளிக்க கூட இல்லை, எல்லாம் தெரியாது நீ தான் போகணும், துப்பாரு நான் என்ன பண்ணுறது குளிக்கல, நான் நைட்டு தான் குளிப்பேன் தெரியும்ல உனக்கு, நான் எப்படி போவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல. நான் சொல்கிறது அப்படியே ரிப்பீட் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். நான் வந்து பிரேவ், நான் வந்து பிரேவ், நான் வந்து ஸ்ட்ராங், நான் வந்து ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்க. நான் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போவேன், நான் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அந்த கான்ஃபிடென்ட்லேயே எடுத்துன்னு போகிறாங்க.
ஹீரோயினா அங்க இறங்கின உடனே அப்படியே அந்த பில்டிங்கை வாயா பொழுந்து பாக்குறாங்க. சரி உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு இந்த மாதிரி ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட வந்து நாங்க இந்த ஃபைலை வந்து மார்க்கெட்டிங் டீமுக்கு குத்துருங்க அப்படின்னு சொல்லும் போது ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அப்ப வந்து ஆமா இங்க வந்து நீங்க ரிசப்ஷனிஸ்டா ஒர்க் பண்றீங்களே, உங்களுக்கு எப்படி இருக்கு, ஜாலியா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னது ஜாலியா இருக்கா, நானே இன்டர்னாக தான் வேலை செய்கிறேன் இங்கே, இப்போ புதுசாக வந்து ரிசப்ஷனிஸ்ட் தேடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, புதுசாக ஆள் தேடுறாங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பார்த்துட்டு இருக்க. அங்கே பார்த்தா ஏவி லிக்ரேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க போகிறாங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து அவங்க தான் ஹெட்டு போல். ஸோ அவங்கள அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க வாயை பொழுது. அவங்க தானே அது, நான் அவங்களை முன்னாடி பார்த்ததே இல்லை, செம்ம அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்துட்டு இருக்க. ஏவி லிக்ரேர் வந்து சேல்ஸ் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு குரூப் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கும் போது பக்கத்தில் அவங்க பாட்டியும் இருக்காங்க போல் இருக்கு. இவங்க வந்து மொக்கையாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல். அப்போ அவங்க பாட்டி வந்து, என்ன நீ இப்படி தான் வந்து ஒரு கம்பெனியை நடத்துவியா, உன்கிட்டலாம் குத்த ஆள் தான் போல்றிய, இந்த கம்பெனியை நக்கி சாப்பிட்டு போயிடுவேன், என்ன பண்ணுறது, நான் தான் ஏதாவது பண்ணும் போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களா ஐயோ நான் பண்ணுறது, இந்த பாட்டி வேற என்ன திட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக உட்காந்துன்னு இருக்காங்க அந்த ஏவி லிக்ரேர். ஹீரோயின் வந்து அந்த ரிசப்ஷனிஸ்ட் ஜாப்புக்கு வந்து வேக்கன்சி இருக்குல்ல, அதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துன்னு இருக்காங்க. அதில் வந்து நிறைய கிரைட்டீரியா போட்டிருக்கு, இந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் வந்து இதை பார்த்துட்டு எங்கே அழகாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்ளை பண்ண வேணாம் அப்படின்னு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வந்து பொருள்லாம் வாங்கின்னு இருக்கும்போது அங்கே ஜிம்மில் பார்த்துருப்பாங்களே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு அங்கே வரா. ஏ ஞாபகம் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் எப்படி இருக்கு, நீங்கள் கூட அங்கே புதால்னு ஊந்தீங்களே, ஓகேவா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்க, அதெல்லாம் ஓகே தான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பையன் வரான். வந்து இந்த மாதிரி டிஷ்வாஷ் பண்ணுறதுக்கான பொருள்லாம் எங்கே இருக்குன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட கேட்க, அந்த பொண்ணா தெரில, நானே இப்போதான் ஃபஸ்ட் டைம் வரேன் இந்த கடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியுது இவன் வந்து ஃப்ளர்ட் பண்ணுறதுக்காக தான் வரான் அப்படின்னு சொல்லிட்டு 10வது ரோவில் 10வது இடத்துல இருக்கும் அங்கே போய் பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, உங்ககிட்ட கேட்கல கொஞ்சம் வாயை மூட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்க எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான் அந்த பொண்ணுக்கிட்ட. அந்த பொண்ணை எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கு. சரி ஓகே உங்கள் நம்பர் தரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுடுறான் அவன். இல்லை சாரி நம்பர்லாம் கொடுக்கறது இல்லை யாருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிடுறா. இவனை வந்து மொக்கை வாங்கிட்டு போயிடுறான்னா வந்து ஹீரோயின் கேட்குறாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய பசங்க வந்து அப்ரோச் பண்ணுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் எங்கே போனாலும் பசங்க சும்மா வந்து ஏதாவது கேட்பானுங்க. ஓ அப்படியா, பாருங்களேன் நீங்கள் அழகாக இருக்கீங்க, அதனால தான் பசங்க எல்லாம் வந்து உங்களை அப்ரோச் பண்ணியிருக்காங்க, ஆனால் நான் நீங்கள் ரொம்ப வீக்கு அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சின்னு இருக்காங்க. சரி ஒன்று கேட்குறேன், இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது இட்டாலியோ சம்திங் அங்கே போகும்போது பசங்க வந்து இந்த மாதிரி நீங்கள் என் கூட வரீங்களா, இந்த மாதிரி என்கிட்ட யாச்சு இருக்குது நம்ம என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீங்கள் அந்த மாதிரி போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்க, ஆமாம் ஒரு வாட்டி போயிருக்கேன், கிரீஸில் இருக்கும்போது அந்த மாதிரி கூப்பிட்டுருக்காங்க அப்படின்ன உடனே ஹீரோயினுக்கோ எனக்கு தெரியும் அந்த மாதிரி கூப்பிடுவாங்கன்னு, பசங்களே இப்படி தான் அழகாக இருந்தால் தான் பார்க்குறாங்கல்ல, எனக்கும் அந்த மாதிரி ஒரு வாட்டி நடக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது, ஆனால் பாருங்கள் நான் இப்படி இருக்கேன், யாருமே என்னை கேட்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு மிராக்கள் நடந்தால் தான் உண்டு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் வந்து அன்றைக்கி நைட்டு நல்லா டிவி ஷோ பார்த்துன்னு இருக்காங்க. அதில் ஒரு பையன் வந்து மிராக்கள் நடக்குமா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க டக்குன்னு இடியெலாம் இடிக்குது. ஹீரோயினாக அப்படியே பார்த்துன்னு இருக்காங்க. ஸோ அங்கே வந்து யுவர் விஷஸ் கிராண்டட் அப்படின்னு அந்த பையனுக்கு வந்து ஒரு கார்டில் வருது. உடனே ஹீரோயினாக வந்து எனக்கும் மிராக்கள் வேணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபவுண்டெயின் மாதிரி இருக்குது, அங்கே போயிட்டு இந்த மாதிரி நான் அழகாக மாறினோம் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காயினை தூக்கி டாஸ் பண்ணுறாங்க. பார்த்தா அது உள்ளே போய் ஊந்துருதா, சரி இப்போ வந்து மிராக்கள் நடந்திருக்கும், நான் அழகாக மாறிட்டு இருப்பேன். கண்ணாடி எடுத்து பார்த்தா அப்படியே தான் இருக்காங்க. ஐயோ இதெல்லாம் சும்மா போல டம்மியா, இவங்களே மனசை தேத்திட்டு போயிடுறாங்க வீட்டுக்கு. அத்தனை நாள் ஹீரோயின் வந்து ஜிம்முக்கு போகிறாங்க. ஸோ அங்கே வந்து எல்லாரும் சைக்கிளிங் பண்ணிட்டு இருக்க, அங்கே இருக்க இன்ஸ்ட்ரக்டர் வந்து எல்லாரும் இன்னைக்கு வந்து செம்ம ஸ்பீடாக பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. டக்குன்னு ஹீரோயினை பார்த்து, அதனால உங்க பெஸ்ட்டை காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஹீரோயினா ஆர்வம் தலைக்கேறி தோ காமிக்கிறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா மெச்சின்னு இருக்காங்க. ஒரு கட்டத்துல அது அப்படியே சறுக்கி கீழே வந்துடுறாங்க தொபால்னு. அப்படியே பக்கத்துல இருக்கிற சைக்கிள்ல வந்து அவங்களோட முடி மாட்டி பிஞ்சே போயிடுது. அப்படியே மயக்கமாயிடுறாங்க. எல்லாரும் பாக்குறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்து படுக்க வச்சிருக்காங்களா மயக்கத்துல இருக்கிறதுனால. டக்குன்னு வந்து அந்த இன்ஸ்ட்ரக்டர் வந்து எப்படி இருக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கேட்க, ஹீரோயினா ஏஞ்சி உட்காடுறாங்க. இப்ப என்ன நடந்துச்சு நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கை காலெல்லாம் பாக்குறாங்க.
பாத்தீங்களா எப்படி இருக்கேன் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னாச்சு ஓகே தானே, கை கால்லாம் ஓகேவா தானே இருக்கு அப்படின்னு அந்த இன்ஸ்ட்ரக்டர் கேட்க, இல்ல ஓகேவா இல்ல, இங்க பாருங்க என் ஆப்ஸை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது ஆப்ஸா, தொப்பை தானே இருக்காங்க அப்படின்னு அந்த இன்ஸ்ட்ரக்டர் பார்த்துட்டு இருக்க, கையை காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் வச்சு காமிக்கிறாங்க. கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு ஹீரோயின் ஒரு அலப்பறை பண்றாங்க பாருங்க. அவங்களுக்கு வந்து அப்படியே ஒல்லியான மாதிரி ஃபீலா இருக்கு. ஆனா நம்மளுக்கு பார்க்கும்போது அதே மாதிரி தான் இருக்காங்க. அதே மாதிரி தான் அந்த இன்ஸ்ட்ரக்டருக்கும் அதே மாதிரி தான் தெரியுது. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் செம்ம அழகா மாறிட்டேன், ஒல்லி ஆயிட்டேன், இந்த மிராக்கள் நடக்கும்னு நினைச்சேனே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் செம்ம சந்தோஷமா இருக்காங்க. ஐயோ அந்த பொண்ணுக்கு பைத்தங்கிட்டையும் பூச்சிக்கிச்சான்னு தெரியலையே, சரி ஓகே நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்ட்ரக்டர் வந்து சரி பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோயினா ஏதோ புத்துணர்ச்சி கெச்ச மாதிரி நான் ஒல்லி ஆயிட்டேன், அழகாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளிலலாம் போறாங்களா. பசங்களாம் என்னமோ இவங்களே பாக்குற மாதிரிலாம் ஃபீல் பண்றாங்க. ஒரு தாத்தா அவருக்காக கதவு தந்தா ஹீரோயினுக்காக தான் கதவு திறந்து விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சந்தோஷப்படுறாங்க. யாரோ ரோட்ல விசில் அடிச்சா என்ன பார்த்து தான் விசில் அடிக்கிறான் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்து பிளெயின் கிஸ் எல்லாம் குத்துட்டு போறாங்க ரோட்லயே. அதுக்கப்புறம் வந்து அந்த ரிசப்ஷனிஸ்ட் ஜாபுக்கும் வந்து அப்ளை பண்ணிட்டு வராங்க கெத்தா. ஹீரோயினா அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்காக பாருக்கு போறாங்க. அவங்க ஃப்ரெண்டு வாய மூடி, இது பாரு நான் தான் ரினே, என்னை பார்த்தா வந்து அப்படி தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நிற்க, அவங்க ஃப்ரெண்டா நீ அப்படியே தானே இருக்க அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினச்சின்னு இருக்காங்க. இப்போ பாரு நான் வந்து ஒல்லியாயிட்டேன், அழகா மாறிட்டேன், ஸோ வந்து நீங்க வேற யாராவது கூட நினைக்கலாம், பட் ஆனால் நான் தான் ரினே, என்னை பார்த்துக்கோ சரியா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸா யாரா இவ, என்னடா ஆச்சு, யாராவது மண்டல கிண்டல அசித்தாங்களா அப்படின்ற மாதிரி பார்த்துன்னு இருக்காங்க. சரி ஓகே கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் போய் சரக்கு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போயிடு, யாரு இவ, என்னடி ஆச்சு இவளுக்கு அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசின்னு இருக்காங்க. ஹீரோயின் வந்து ட்ரை கிளீன் ஷாப்ல வந்து நின்றுட்டு இருக்காங்க துணி வாங்கிறதுக்காக. அப்போ வந்து டோக்கன் நம்பர் இவங்க வச்சிருக்காங்களா, பின்னாடி வந்து ஜேசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நிக்கிறாரு. ஸோ அவர் வந்து அந்த டோக்கன் மட்டும் எடுத்து குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்க, ஹீரோயினை வந்து எடுத்து குடிக்கிறாங்க. ஸோ கொஞ்ச நேரத்துல எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து, ஆமா உங்க நம்பர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரா. உடனே ஹீரோயின் வந்து, ஓ அந்த பையன் கேட்டான்ல ஒரு அழகான பொண்ணு கிட்ட, அதே மாதிரி என்கிட்டயும் இவன் கேட்கறான், ஃபிளர்ட் பண்ண ட்ரை பண்றான் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு, ஆக்சுவலி வந்து இப்போ நீங்க நம்பர் கேட்குறீங்க அப்படின்னா வந்து என் கூட ஃபிளர்ட் பண்ண ட்ரை பண்றீங்களா, அந்த மாதிரி பொண்ணு நான் கிடையாது, இருந்தாலும் பரவாயில்ல நீங்க முதல் முறையா கேட்டிருக்கீங்க, ஸோ நான் வந்து நம்பர் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனை வாங்கி நம்பரை போட்டுட்டு இருக்காங்க. இவரா இல்ல நான் அந்த நம்பரை கேட்கறேன் அப்படின்னு சொல்ல வராரு. பட் இருந்தாலும் எனிவேஸ் நீங்க கேட்டதால வச்சுக்கோங்க, கால் பண்ணுங்க சும்மா இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஹீரோயின். ஸோ ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு இவங்க பட்டு கிளம்பிடுறாங்க. அவனா பார்த்துட்டு இருக்கான், இப்ப என்ன நடந்துச்சு, எதுக்காக இவன் எனக்கு நம்பர் குத்தா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவருக்கே வந்து ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டரா இருக்காளே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு ஜேசனு. அத்தனை நாளா ஹீரோயின் செம்ம கான்ஃபிடென்ட்டா வராங்க அந்த ரிசப்ஷனிஸ்ட் ஜாபுக்காக. இன்டர்வியூ போல் இருக்கு, அங்க உட்காந்துட்டு இருக்காங்க. எதிர்க்கதான் வந்து அந்த ஏவி லிக்ரேரா உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஹீரோயின் பேச ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளோ அழகா நீங்க வந்து வேஸ்ட் பண்ண போறீங்களா, ஒரு ரிசப்ஷனிஸ்டா நல்லா பர்ஃபெக்டா இருப்பேன், யார் வந்தாலும் சரி அவ்வளோதான் மயங்கிடுவாங்க அப்பெல்லாம் பேசிட்டு இருக்க. ஏவி லிக்ரேரும் இதை பார்த்துட்டு ஒரு மாதிரி வந்து இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க, இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா பேசுறாளே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சரி ஓகே யூ ஆர் செலக்டட்னு சொல்லிட்டாங்க போட்டுருக்கு. லிஃப்ட்டுக்குள்ள போன உடனே சந்தோஷம் தாங்க முடியல ஹீரோயினுக்கு, அவள் தான் நான் செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஸோ செம்ம சந்தோஷமா இருக்காங்க ஹீரோயின். ஹீரோயின் வந்து ரிசப்ஷனிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு பொண்ணு வரா இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்காக. சரியான திமிர் பிடிச்சவாளா இருப்பா போல் இருக்கு. ஹீரோயினை பார்த்துட்டு, இன்னும் இந்த மாதிரி ஆளுங்களெல்லாமா லில்லி லிக்ரேர்ல வந்து எடுக்கிறாங்க வேலைக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து, வாங்க வாங்க இந்த மாதிரி இன்டர்வியூ அட்டன் பண்ண வந்திருக்கீங்களா, நாங்க தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில ஸ்டாலாம் போட்டு கொடுக்குறாங்க. அவ்வளோ அருமையா பார்த்துக்கிறாங்க அங்க. ஸோ இவங்களா இல்லை நான் வந்து ஃப்ளோர் மாறி வந்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, இல்லை இல்லை நீங்கள் வந்து கரெக்டாக தான் வந்திருக்கீங்க, இவ்வளோ அழகான பொண்ணு உங்க முன்னாடி நின்றுட்டு இருக்கல அப்படின்னு சொல்லும் போது பார்த்து தான் எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்கு. ஏன்னா வந்து ஹீரோயின் வந்து அழகா இல்லை, ஏன்னா அழகா இருக்கவங்கள தான் வந்து இந்த பொசிஷனுக்கு எடுப்பாங்க. ஸோ அதனால இவ அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க, ஹீரோயினா நான் தான் அழகா இருக்கேன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்கல்ல. இது எல்லாத்தையும் வந்து ஏவி லிக்லரோடைய பிரதர் வந்து பார்த்துன்னு இருக்காரு. ஹீரோயின் வந்து எப்படி ப்ரொஃபஷனலாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பொண்ணா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுது. நீங்கள் தானே வந்து சாம் லிக்லர் அப்படின்னு சொல்ல உடனே ஆமாம் அப்படின்னு சொன்ன உடனே, ஓ அப்படியா இந்தாங்க இந்த ஜூஸை குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ இதுவாக பார்த்துக்கிறாங்க. உடனே வந்து இந்த ஜூஸா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நீங்கள் வந்து இன்ஸ்டா ஸ்டோரி எல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கீங்க இந்த ஜூஸை குடிக்கிற மாதிரி, ஸோ அதனால நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிருந்தேன் முன்னாடியே அப்படின்னு சொல்லும் போது, ஓ அப்படியா இந்த ஜூஸை அதனால தான் வாங்கி வச்சிருந்தீங்க
இருந்தீங்களா? ஆமாம், அந்த மாதிரி ஜூஸை வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. ப்ளஸ் நிறைய பிரேசிலியன்ஸ் மாடலெல்லாம் கூட தான் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. அதுக்கு நான் உங்களெல்லாம் வாங்கி வந்து வைக்க முடியாதுல்ல, ஃப்ரிட்ஜ் ரொம்ப சின்னது அப்படின்ற மாதிரி கலாச்சி விட்டுறாங்க. அவராக சிரிச்சிடுறாரு. நல்லா ஒர்க் பண்ணுற நீ, இந்த மாதிரி யார் உன்னை வந்து ஹையர் பண்ணுது அப்படின்னு கேட்கும்போது உங்கள் சிஸ்டர் தான் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா, ஓகே பெஸ்ட்டாக தான் செலக்ட் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரா இவரு. இவங்களுக்கோ செம்ம சந்தோஷம், ஐயோ இவர்கிட்ட பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினோ ஜேசனோ வெளில போகிறாங்க. ஸோ அப்போ வந்து ஹீரோயின் கேட்குறாங்க, ஆமாம் நீ என்ன வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு. நானா நெட்வொர்க்கிங்கில் வேலை பார்க்குறேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து. எனக்கு இந்த வேலை புரியலதான், இருந்தாலும் என்ன பண்ணுறது, வேலை செஞ்சாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமாம் நானும் உன்ன மாதிரி தான் இருந்தேன், ஒரு சின்ன பேஸ்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு மிராக்கல் நடந்துச்சு. இப்போ பாரு நான் வந்து ஒரு ரிசப்ஷனிஸ்ட்டு, வேற லெவலில் இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இவனா அப்படியா அப்படின்ற மாதிரி கேட்டுன்னு இருக்கான். வேற விதியே இல்லாமல் ஹீரோயின் வந்து அங்கே பாரு பிக்னி கான்சர்ட் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அது உள்ள நுழைஞ்சிடுறாங்க. இவனா ஏய் பிக்னி கான்சர்ட்டா, அதெல்லாம் வேற பொண்ணுங்க பண்ணுறது, நீ எதுக்கு இதெல்லாம் போகிற, வா நம்ம வேற ஒரு கடைக்கு போவோம், இல்லைன்னா கீழே பார் இருக்கு அங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். ஆனால் ஹீரோயின் வந்து பாரு நீ வந்து கவலைப்படாத, நான் வந்து இந்த பிகினி கான்சர்ட்டில் வந்து அட்டன் பண்ண போகிறேன், $5 கொடுப்பாங்க தெரியுமா வின் பண்ணுறவங்களுக்கு, அதை வந்து மிஸ் பண்ண சொல்கிறியா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ்ஸையே வந்து பிகினி மாதிரி மாற்றின்னு இருக்காங்க. இவனா பார்க்குறான், முதல்ல நீ ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணியா, டேரெக்டாக போனாலும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்ற உடனே ஹீரோயின் வந்து ஓ நீ உன் கூட வந்தேன் வேற ஏதாவது பசங்க பார்த்து ரூட் விடுவாங்கன்னு நினைக்கிறியா, கவலைப்படாத, உன் கூட தான் வந்தேன், உன் கூட தான் போறேன் வீட்டுக்கு, சரியா, நீ கவலைலாம் படாத, மற்றவங்க பார்த்தாங்க அப்படின்னா வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து வேற மாதிரி வந்து புரிஞ்சுக்கிட்டு பிகினி கான்சர்ட் அட்டன் பண்ணுறதுக்காக போயிடுறாங்க. இவனா பார்க்குறா, என்ன இப்போ சொன்னோம், இவனா புரிஞ்சுன்னு போறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினா உள்ள போய் நிற்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒருத்தர் பேரை வாசிக்க எல்லாரும் வந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸை பண்ணின்னு இருக்காங்க பிகினி போட்டுக்கிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோயின் பேரை சொல்ல ஜேசனா பார்க்குறான், என்ன நடக்க போதோ இப்போ அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஹீரோயின் வராங்க, வந்து வேற லெவலில் கெத்தா மைக்கை பிடிங்கி இப்போ பெர்ஃபார்மன்ஸை பாருங்கடா, நீங்கள் எல்லாரும் செத்திங்கடா இன்னைக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க, இந்த பொண்ணு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மைக்கை தூக்கி போட்டு ஆட ஆரம்பிக்கிறாங்க, வேற லெவலில் ஆடுறாங்க. ஜேசன் முதல்ல ஒரு மாதிரி மூஞ்சி சுவிச்சு தான் பார்த்துட்டு இருக்கான். ஆனால் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் பண்ண எல்லாருமே வந்து அப்படியே கை தட்டி ஆரவாரம் பண்ணி பார்த்துன்னு இருக்காங்க. ஜேசனும் வாவ் வேற லெவல்ல பண்றாளே இவ, அங்க ஒருத்தன் வேற வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஹீரோயினுக்கு ஃபேன் பேஸே கூடிட்டு இருக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து. ஹீரோயினா டக்குன்னு 2 ஜாரு சரக்கு எடுத்துட்டு வந்து அவங்க மேல ஊத்திட்டு வேற லெவல்ல ஆடிட்டு இருக்காங்களா. எல்லாரும் அவள் தான் குதூகலம் ஆயிடுறாங்க அங்க. ஸோ ஹீரோயினுக்கு எல்லாரும் வந்து செம்மையா வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அங்க வந்து வின்னரோட பேர் வாசிக்கிறாங்க. ஸோ வேற ஒரு பொண்ணோட நேம் தான் வாசிக்கிறாங்க. ஆனா ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி லைட்டா டிசப்பாயின்மெண்ட் ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க எடுத்துக்கிறாங்க. இதை கட் பண்ணா ஹீரோயின் வந்து ஆஃபீஸில் சாப்பிட்டுன்னு இருக்காங்க. அப்போ இந்த ஏவி லிக்ரர் வராங்க, வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு வந்து அந்த ஐடியா சுத்தமாகவே பிடிக்கல. உனக்கு பிடிக்கலையா, அப்போ வந்து வேறு மாதிரி ஏதாவது மாற்றணுமா அப்படின்னு கேட்க, ஆமாம் இந்த ஐடியாவை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே கண்டிப்பாக அதை மாற்றி தான் ஆகணும். ஆனால் வந்து பாரு என் வாய்ஸ் வேற கேவலமாக இருக்குது, எங்கள் பாட்டி வேற இதை ரிவ்யூ பண்ணுறதுக்காக வராங்க, என்ன பண்ண போகிறேன்னு தெரில அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீ தான் வரணும், அந்த டீம் டின்னருக்கு நீ வரணும் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னது நானா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, ஆமாம் நீ தான், உன் கூட யாராவது வர மாதிரி இருந்தாலும் கூட்டினு வா, பாய் ஃப்ரெண்டு இல்லை கேர்ள் ஃப்ரெண்டு யாராக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் வந்து சரி ஓகே எனக்குன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, நான் வேணா அவங்கள கூட்டின்னு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோயின் வந்து ஜேசனுக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா அவன் ஜும்பா கிளாஸை முடிச்சுட்டு வரான். ஹீரோயினுக்கு வந்து இது தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஆமா நீ எங்கேருந்து வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஹீரோயின். நான் அந்த 2வது தெருவில் இருந்து இப்படி வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படியா, அப்படி ஒன்றும் தெரியலையே, என்னை பார்த்தா வந்து வேர்த்து போன மாதிரி இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயின் கண்டுபிடிச்சிடறாங்க, நீ ஜும்பா கிளாஸ் போயிட்டு தானே வர அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் எனக்கு இந்த மாதிரி ஜிம்லாம் போகிறது பிடிக்காது, அதனால தான் ஜும்பா கிளாஸ் போயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓ அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்க்கில் உட்காந்து பேசினு இருக்காங்க. ஹீரோயின் கேட்குறாங்க, நீ ஏதாவது டேட் பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. நான்லாம் டேட் பண்ணதில்ல அப்படின்னு சொல்லிடுறான். உடனே ஹீரோயினை கேட்குறான், நீ டேட் பண்ணியிருக்கியா அப்படின்னு. பண்ணியிருக்கேன், ஒரு 3 ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கேன். ஆனால் வந்து லாஸ்ட்டாக அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து அவன் வேற ஒரு பொண்ணு கூட இருந்தான். அந்த பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணி நீ தான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுச்சு. அப்படின்ன உடனே இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியா, நானா அந்த நிலமையில இருந்திருந்தா பயங்கரமாக அழுதுருப்பான்ப்பா, நீ என்ன பண்ண அழுதியான்னு கேட்கும்போது ஆமாம்
அஃப்கோர்ஸ் தேம்பி தேம்பி எழுதன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஜேசன் சொல்றான், நீ வந்து பெர்ஃபெக்டா இருக்க, உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. எப்படின்னா மற்றவங்க வந்து உன்னை எப்படி பார்க்குறாங்க அப்படின்றத வந்து நீ சுத்தமாக மதிக்கவே மாட்ற. யார் நெகட்டிவாக எது சொன்னாலுமே வந்து உனக்கு அது அஃபெக்ட் ஆகிறதே இல்லை. ஏன்னா வந்து நீயா இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோயின் அதை பார்த்துட்டு ஆமாம் நானாக தான் இருக்கேன், அதே மாதிரி நீயும் அதே மாதிரி தான் இருக்க, எனக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் தெரியலையே. இவனுக்கு ஹீரோயினை பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிடுது. டக்குன்னு கிஸ் பண்ண வர உடனே ஹீரோயின் வந்து என்னை கிஸ் பண்ண வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிஸ் பண்ணுறாங்க. அங்கே டின்னருக்காக ஹீரோயின் வந்து ஜேசனை கூட்டின்னு போகிறாங்கங்க. பார்த்தா வந்து அங்கே ஆல்ரெடி ஏவி லிக்ரரும் அவங்க பிரதர் அதுக்கப்புறம் வந்து அவங்க பாட்டி உட்கார்ந்துன்னு இருக்காங்க. ஸோ ஏவி லிக்ரர் வந்து அப்படியே சிக்னல் கொடுக்குறாங்க இந்த மாதிரி பேசு அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களும் வந்து பேச ஆரம்பிக்க பார்த்தா ஹீரோயினும் அந்த ஏவி லிக்ரரோட பாட்டியும் செம்மையாக ஜெல்லாயிடுறாங்க. 2 பேரும் வந்து ஃபன்னாக பேசிகிட்டு இருக்க, நான் என்ன பேச சொன்னா இவன் என்ன பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு த்ரோட்டை சரி பண்ணிட்டு திரும்பியும் ஹீரோயினை பார்க்க ஓ அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து அதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே அவங்க பாட்டி வந்து சரி ஓகே நீ வந்து இவ்வளோ பேசுகிற, அதனால வந்து இந்த ப்ராஜெக்டில் நான் உன்னையும் இன்க்ளூட் பண்ணலான் இருக்கேன், நீ பாஸ்டன் வர அப்படின்னு சொன்ன உடனே நானா பாஸ்டனுக்கா நான் வர முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் டவுட்டில் பேசிகிட்டு இருக்க. ஏவிலிக்கிறது வந்து நீயும் வர அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அப்போ பார்த்தா வந்து சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லி செம ஜாலியாகிடுறாங்க ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோயினை கூப்பிட்டுருக்காங்க இந்த மாதிரி வந்து ஒரு கிளப்புக்கு வர சொல்லி. ஸோ வந்து எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குடி, பசங்களாம் இருக்கானுங்க, எப்படி பேசுறதுன்னு தெரில அப்படின்னோடனே இந்த பாரு நீ கவலைப்படாத நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு வராங்க. அங்கே 3 பசங்க உட்காந்துன்னு இருக்கானுங்க. அவனுங்க கிட்ட போயிட்டு ஹீரோயின் வந்து இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு வந்து வேற லெவலு இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது அவனுங்களா ஆமாம் நீங்கள் யாரு, நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு சொல்லி கேஷுவலாக தான் கேட்குறாங்க. உடனே ஹீரோயின் வந்து இல்லை ஆக்சுவலி வந்து நீங்கள் என்கிட்ட வழியக்கூடாது, நீங்கள் இவக்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணலாம் சரியா, எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸா என்ன இவ பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. உடனே வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி நைஸ் ஸ்கார்ஃப் நல்லா இருக்கே, எப்படி ஹேண்ட்மேடா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. அவங்க வந்து ஆமா இது வந்து ஹேண்ட்மேடு இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் பார்க்குறாங்க, என்ன இவ போரிங்காக பேசுகிறா, இந்த மாதிரிலாம் பேசினா பசங்களுக்கு பிடிக்காதே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, ஆக்சுவலி இவ வந்து செம்ம ஹாட்டு தெரியுமா, இந்த மாதிரி சின்ன வயசுல என்ன வேலைலாம் பண்ணியிருக்கா தெரியுமா அப்படின்ற மாதிரி டைவர்ட் பண்ணுறாங்க. அந்த பசங்களாம் ஒரு மாதிரி பார்க்குறானுங்க ஹீரோயின் பேசும்போது. டக்குன்னு இவங்க 2 பேரும் என்ன இவ பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு ஏற்றுட்டு போயிட்டு நெறி பேசுகிற அப்படின்னு சொல்லும் போது இது பாரு நீ வந்து பசங்க முன்னாடி ஹாட்டாக இருக்கணும், ஹாட்டாக பேசு, அப்போ தான் வந்து அவங்களுக்கு பிடிக்கும், இல்லைனா வந்து இந்த மாதிரிலாம் போரிங்காக பேசினேன்னு வச்சுக்கோயேன் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போயினே வந்துருவானுங்க. இந்த மாதிரிலாம் நடந்துக்க அப்போ இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் வந்து பிடிக்கவே இல்லை ஹீரோயின் பேசுறது. ஏன்னா வந்து என்ன இவ இப்போ பாரு அழகுன்னு தான் பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து சரி ட்ரிங்க்ஸ் குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து ஆர்டர் பண்ணுறாங்க. உடனே பாரு அவன் என்னை பார்த்து வழிஞ்சிட்டு இருக்கான் தானே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க, அவன் ஒன்றும் பார்க்கவே இல்லையடி அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோயின் கிட்ட. ஆனால் ஹீரோயினுக்கு அதெல்லாம் கிடையாது, நான் அழகாக இருக்கேன் எல்லா பசங்களும் என்ன தான் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துன்னு இருக்காங்க ஹீரோயின். ஆனால் இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு சுத்தமாக பிடிக்கல இவளோட ஆட்டிடியூடு. ஹீரோயினா வேற லெவலில் கெத்து காட்டி நடந்து போயிட்டு இருக்காங்க ஏர்போர்ட்டுக்கு. அங்கே வந்து ஒரு ப்ரைவேட் ஜெட்டு வந்து நின்றுட்டு இருக்கு. ஹீரோயின் உள்ள போகிறாங்களா பார்த்தா வந்து ஏவி லிக்ரர் வந்து ஏதோ செத்து போன மாதிரி படுத்துட்டு இருக்கா. ஹீரோயின் பேச ட்ரை பண்ணுறாங்க, இருந்தாலும் ஐயோ போதும் வேணாம் நானே ஆல்ரெடி செம்ம டயர்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுறா. அப்போன்னு பார்த்தா வந்து ஏவி லிக்ரரோட பிரதர் வராரு, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். பொறுமையாக வந்து இவளும் போகிறா. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா நான் வர்றது அவளுக்கு தெரியாது, அவன் என்னை பார்த்தால என்ன அப்படின்னு கேட்க இல்லை பார்க்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. ஆமாம் நான் வர்றது வந்து சர்ப்ரைஸாக இருந்துச்சா உனக்கு அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. எனக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு உன்னை பார்த்த உடனே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பார்த்தா வந்து ஃப்ளைட்டு வந்து பாஸ்டனில் இறங்கிடுது. ஸோ இவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி வந்து ஸ்பீச் பேசுறதுக்காக. அப்போன்னு பார்த்தா வந்து யாரோ டோரை வந்து நாக் பண்ணுறாங்களா, எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. திரும்பியும் வந்து லாக் பண்ணிக்கிட்டே இருக்க, யார் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணால் ஏவிலிக்கிறோட பிரதர் தான் நின்றுட்டு இருக்காரு. இந்த மாதிரி என் ஃபோன் வந்து ஒர்க் ஆகலை, உன் ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராரு. வந்து இந்த மாதிரி ஆர்டர் பண்ணிட்டு இருக்காரு சாப்பிட்றதுக்காக. அண்ட் ஹீரோயின் கிட்ட கேட்குறாரு நீ ஏதாவது சாப்பிட்றியா, ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் வந்து இல்லை ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து ஆமாம் எனக்கும் கொஞ்சம் ஆர்டர் பண்ணுங்க பசியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணிடுறாரு.
ஃபோன் என்னாச்சு உங்கள் ரூமில் இருக்க ஃபோனு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அந்த ஏவி லிக்கிறது இருக்காளே எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வச்சிருக்கா, நான் வரக்கூடாதுன்னு வந்து பிளானை போட்டா நான் வந்துட்டேன், அதனால வந்து இந்த மாதிரிலாம் வேலை பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓ அப்படியா அப்படின்னோடனே ஹீரோயினையும் பார்த்துட்டு இருக்க, இந்த மாதிரி உன்னோட ஜடை அழகாக இருக்குது, எப்படி இவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி வழிய ஆரம்பிக்கிறான். இவனும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக பெட்ரூம்க்கு போயிட்டு பெட்டு பாரு எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயினை பார்த்து, இந்த மாதிரி எப்படி நீ இதெல்லாம் பண்ண, என்னையும் சரி என் சிஸ்டர் அதுக்கப்புறம் எங்கள் கிராண்ட்மா எல்லாருக்கிட்டையும் எப்படி வந்து இவ்வளோ சீக்கிரமாக ஜெல்லான அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, வா இங்கே வந்து உட்காரு நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறான். அந்த மாதிரி வந்து, நீ வந்து வேற லெவல் தெரியுமா, உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே கிடையாது, ஒரு மாதிரி பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன் என்ன நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ண வர டக்குன்னு ஹீரோயினுக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது ஜேசன் கிட்ட இருந்து. அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, ஐயோ நம்ம துரோகம் பண்ணுற மாதிரி ஆயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ சொல்ல மறந்துட்டேன் எனக்கு வயிற்றால போகுது, எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல, நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளில அமுச்சு விட்டு டோரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஹீரோயின். ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமில் போயிட்டு தண்ணியை திறந்து விட்டுட்டு கண்ணாடி முன்னாடி போய் நின்று, எப்படி பண்ணுற, யாரு நீ, இவ்வளோ அழகாக இருக்கியடி அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்களா கண்ணாடி முன்னாடி போயிட்டு. டக்குன்னு வெளில இருந்து அவன் சொல்கிறான், அந்த மாதிரி சாப்பாடு வந்துச்சு அப்படின்னு சொல்லி. அதை வரேன் அப்படின்னு சொல்லும் போது போகும்போது முன்னாடி கிளாஸ் டோர் இருக்குது, அதை இடிச்சு டமால்னு கீழே விழுந்துடுறாங்க. பார்த்தா அப்படியே பிளாக் அவுட் ஆகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க ஹீரோயின் வந்து கண்ணு மூச்சு பாக்குறாங்க, தலையிலேருந்து ரத்தமாக ஊற்றிட்டு இருக்கு. ஸோ அந்த தண்ணி ஆஃப் பண்ணிட்டு வெளில வராங்க. என்ன பண்ணுறது, வேறு ஸ்பீச்சுக்கு வர டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போயிட்டு இருக்காங்க. கீழே பார்த்தா வந்து அவன் கூட ஒர்க் பண்ணுற கோவர்க்கர் உட்காந்துட்டு இருக்கான். ஆமாம் நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னோடனே, இல்லை ஏதோ ஏவி ஒர்க் இருக்கான் அதனால என்னை கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்படியா, சரி என்னை நீ ரெகக்னைஸ் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீ தானே, என்ன உன்னை எனக்கு தெரியாதா என்ன அப்படின்ற மாதிரி இவன் கேட்க, இல்லை நான் வேற மாதிரி ஆயிட்டேன்ல, நீ எப்படி என்ன ரெகக்னைஸ் பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, என்ன பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவன் கேட்குறான். ஹீரோயின் வந்து செம்ம அழகாக மாறிட்டாங்க, இவன் ரெகக்னைஸ் பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரி நினச்சின்னு இருக்காங்க. ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி முன்னாடி போய் நின்று பாக்குறாங்க. பார்த்தா வந்து அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறாங்க. போச்சு எல்லாம் போச்சு, அந்த ஸ்பெல்லு வந்து உடஞ்சி போச்சு, கண்ணாடி முன்னாடி நான் போய் அந்த மாதிரி கேட்டுக்க கூடாது, நான் பழைய நிலைமைக்கு திரும்ப வந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் கத்தி அழுதுட்டு இருக்காங்க. டக்குன்னு வந்து, சரி இந்த ஸ்பீச்சை வந்து எடுத்துட்டு போய் ஏவி லிக்ரர் கிட்ட கொடு, அவங்க வந்து கான்ஃபிடென்ட்டாக பேச சொல்லு, அவங்களால முடியும். ஈரான் வந்து அவள் தான் எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு போதையை போட்டு பத்துடுறாங்க. ஜேசன் வந்து அடுத்த நாள் இந்த மாதிரி மெசேஜ் பண்ணுறான், நீ வந்து டின்னருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களும் வந்து போகிறாங்க. அங்கே இவங்க ஜேசனை பார்த்துடுறாங்க. இருந்தாலும் வந்து ஜேசன் நம்மளை ரெகக்னைஸ் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து ஒளிஞ்சு போய் உட்காந்துடுறாங்க ஒரு இடத்துல. ஜேசன் பார்க்குறான், என்ன இவ விளாடின்னு இருக்கா நம்ம கூட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வந்து மெசேஜ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து, சாரி ஜேசன் எல்லாரும் வர முடியாது இன்னைக்கு, நான் வந்து கொஞ்சம் வேலையாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவன் பார்க்குறான், இங்கே தானே உட்காந்துட்டு நம்மளுக்கு ஏன் மெசேஜ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டக்குன்னு பக்கத்தில் வந்து உட்காந்து, என்ன தனியாக வந்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை என் பாய் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல. ஓ அப்படியா, நானும் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆமாம் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை உங்களுக்கு எதுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க கேட்க, அவள் வந்து ஒரு அமேசிங்கான பர்சன், ப்ளஸ் வந்து ஸ்மார்ட்டு, ஃபன்னி, அப்புறம் அவளை மாதிரி அழகான ஒரு பொண்ணை உலகத்திலேயே பார்க்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா வந்து ஜேசன் நம்மளை ரெகக்னைஸ் பண்ணல போல, அழகான பொண்ணுன்னு வேற சொல்கிறான் அப்படின்ற மாதிரி டக்குன்னு வந்து, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி வெளில போயிட்டு ஜேசனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னோடனே, என்ன பேசுகிற, நான் சும்மா விட ஃபன் தான் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல. இல்லை உனக்கு வந்து ஒரு நல்ல பொண்ணே கிடைக்கும், நீ அவளை தேடிப்போ அப்படின்ற மாதிரி ஃபோனை வச்சிடுறாங்க. இவனுக்கா என்ன நடந்துச்சுன்னு கூட ஒன்றுமே புரியல, இப்போதானே பேசிட்டு இருந்தான் அவகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அந்த மேஜிக்கை வந்து ரீக்ரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜிம்முக்கு போகிறாங்க. சேம் ஷூ அதே மாதிரி சேம் மிஷினே வந்து எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த சைக்கிளில் உட்காந்து ஓட்டுறாங்க. அந்த ஸ்பெல்லாம் திரும்ப நடக்கல, அவங்களுக்கே தெரிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சீனில்
பார்த்துருப்பாங்களே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு உட்காந்து அழுதுட்டு இருக்கா. என்னாச்சு, எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ஒருத்தனை வந்து டம்ப் பண்ணிட்டான், பிரேக்கப் பண்ணிட்டான் அப்படின்னும் போது, என்னது உங்களை போய் ஒருத்தன் பிரேக்கப் பண்ணிட்டானா, இவ்வளோ அழகா இருக்க உங்களையா பிரேக்கப் பண்ணா அப்படின்னோடனே அவ கொஞ்சம் அஃபாண்ட் ஆயிடுறா. என்ன திரும்ப திரும்ப அதையே குத்தி காமிக்கிற அப்படின்ற மாதிரி. இல்லை இல்லை நான் வந்து கேட்குறேன், இவ்வளோ அழகா இருக்கீங்க, உங்களை போய் ஒருத்தன் பிரேக்கப் பண்ணிட்டானா, என்னால் நம்பவே முடியலங்க, இவ்வளோ அழகான பாடியை வச்சிருந்தா அவன் வந்து உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டான் அப்படின்னு பேசிட்டு இருக்க. இவளுக்கு செம காண்டாயிடுது. திரும்ப திரும்ப சொல்லாத, நானே ஒரு வாட்டி தானே உன்கிட்ட சொன்னேன் அப்படின்னோடனே, அது கரெக்டு தான், இல்லை பசங்க வந்து அழகாக தானே பார்ப்பாங்க, எப்படி வந்து உங்களை போய் அதான் பிரேக்கப் பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது, தெரியல, ஆனால் அது உண்மை கிடையாதுல்ல, ஃபிட்டாக அழகாக இருந்தால் தான் வந்து பசங்க லவ் பண்ணுவாங்க, அப்போல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்க சொன்ன உடனே ஹீரோயினுக்கும் வந்து லைட்டாக கொஞ்சம் புரிய வருது. ஓ அப்படியா, அழகான பொண்ணுங்க கூட பிரேக்கப் ஆகுமா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இவன் சொல்கிறான், நான் லில்லி கிளேருக்கு தான் வந்து இன்டர்வியூக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் வந்து என்னது இவ எங்கே போகிறாளா, எதுக்கு போகிறா, அதுக்கப்புறம் என்ன நடக்குது கம்பெனியில் தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு மாறு வேஷம்லாம் போட்டுட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட எல்லாத்தையும் கறகுறாங்க, என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நான் உங்களை ரொம்ப கேவலமாக ட்ரீட் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்ககிட்ட சாரி கேட்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸை தேடி போயிருப்பாங்க, பார்த்தா அவங்க எங்கேயுமே இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஹீரோயினுக்கு இப்போ தான் உணர்றாங்க நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஏவிலிக்கு வந்து அந்த ப்ரோக்ராமில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா வந்து பயங்கரமாக சொதப்புறாங்களா, டக்குனு ஹீரோயின் வந்து பின்னாடி இருந்து ஸ்க்ரீனை கீழ்ச்சிட்டு வர மாதிரி வந்து பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால வர முடியல. டக்குன்னு வந்து லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு, இதுக்கு மேலே முடியாதுரா சாமி அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி உங்கள் எல்லாருக்குமே என்ன தெரிஞ்சிருக்கும், நான் தான் வந்து ரினே, பாருங்க இந்த ஃபோட்டோலையும் இந்த ஃபோட்டோலையும் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபோட்டோவில் இருக்கும்போது தான் மக்கள் என்னை வந்து ரொம்பவே கேவலப்படுத்தினாங்க, அதே மாதிரி இந்த ஃபோட்டோவை பாருங்க, இதில் இருக்கும்போது தான் எல்லாரும் என்னை மதிச்சாங்க அப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது, சுற்றி இருக்கவங்களுக்குலாம் ஒன்றுமே புரியல, ரெண்டு ஃபோட்டோவும் ஒரே மாதிரி தானே இருக்குது, இவன் என்ன பற்றி பேச. அப்படியே டக்குன்னு ஹீரோயின் வந்து அந்த ஃபோட்டோஸை பார்க்குறாங்க. பார்த்தா ரெண்டு ஃபோட்டோவும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஹீரோயினுக்கு அப்போ தான் புரியவே வருது, அப்போ வந்து நான் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கேனா, நான் தான் வந்து ஏதோ மேஜிக் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழகாக இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்திருக்கேன். ஆனால் அது எல்லாமே என்னோட கான்ஃபிடென்ட் தான். நான் வந்து ஒரு வாட்டி கான்ஃபிடென்ட்டோடு இருந்திருக்கேன், இன்னொரு வாட்டி கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருந்திருக்கேன், அதனால தான் இந்த மாதிரிலாம் நான் நினச்சிட்டு இருந்திருக்கேன் போல் அப்படின்ற மாதிரி புரிய வருதா. உடனே வந்து எல்லாரும் முன்னாடியே பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி சின்ன வயசுல இருந்த போது நம்ம யாராவது வந்து அழகா இருக்கோம் அழகா இல்லைன்னு நினைச்சிருக்கோமா, ஆனா ஏன் வளர வளர நம்மளுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் எல்லாமே போயிடுது. ஏன்னா நம்ம வந்து சொசைட்டியை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறோம். இந்த மாதிரி வந்து ஒல்லியா இருந்தா தான் அழகு, குண்டா இருந்தா அழகு கிடையாது, தொப்பை இருக்கக்கூடாது, சிக்ஸ் பேக் வைக்கணும், இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் வந்து அழகுன்னு ஒரு ஸ்டாண்டர்டை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால தான் எல்லாருமே வந்து இந்த மாதிரி வந்து கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் ஃபீல் பண்ணுறோம். ஸோ அதனால் தயவு செய்து எல்லாரும் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுங்க. ஏன்னா எல்லாருமே இந்த உலகத்தில் அழகு தான், நீங்களா இருக்கிறது தான் இந்த உலகத்தில் அழகு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்களா. இது எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க, வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸும் பார்க்குறாங்க, செம்மையாக வந்து பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இருந்ததுக்காக நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். அதே மாதிரி உங்கள் யாருக்காவது என் கூட வந்து ஹேங் அவுட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வாங்க, நம்ம எல்லாருமே சேர்ந்து ஃபன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கவங்க எல்லாருமே ரினே வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்பீச்சை முடிச்சுட்டு அதே போகிறாங்களா, பார்த்தா வந்து ஏவியலுக்கு நின்றுட்டு இருக்காங்க. என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோயின் சொல்ல, பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க, செம்மையாக பேசினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோயின் கேட்குறாங்க, எனக்கு இங்கே வேலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் உனக்கு இல்லாமலையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கிளம்புறாங்க ஹீரோயின் ஜேசனை பார்க்கறதுக்கு. ஹீரோயின் வந்து ஜேசன் வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று, இந்த மாதிரி சாரி ஜேசன், நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், நான் அந்த மாதிரிலாம் பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மூக்க நோண்டினே பேசின்னு இருக்காங்க. அங்கே வந்து கேமரா இருக்குது போல். ஜேசன் வந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கான் கேமரா வழியாக. இவங்க வந்து அது மைக்குன்னு நினச்சின்னு இருக்காங்க. அதில் பேசிகிட்டு இருக்கவோ ஜேசனா அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வெளில வரான். வந்து ஹே அப்படின்னு சொல்கிறான், ஆக்சுவலி நீ வந்து அழகான உமன் அப்படின்னு சொன்னல, இப்போவும் அதே தான் சொல்கிறேன், நீ ரொம்ப அழகான உமன் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, ஆமாம் உன் மூக்கில் வந்து ஏதோ நோண்டிகிட்டே இருக்கியே, இரு நான் எடுத்து விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுக்கலான்னு போகிறான். என்னது மூக்கை நோண்டிட்டு இருந்து உனக்கு எப்படி தெரியும், இது கேமராவா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், ஐயோ அப்போ கேமரா வழியாக அதெல்லாம் பார்த்துருந்தா இந்தியா மூக்கு நோண்டுறத. அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு, எதுக்கு அதெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்க அப்படியே கட் பண்ணா ஹீரோயினை காட்டாங்க. ஸோ ஹீரோயின் வந்து ஜஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இங்கே போகிறாங்க அப்படின்ற மாதிரி காட்டி அப்படியே இந்த மூவியை முடிக்கிறாங்க. எப்படி இருந்துச்சு இந்த படம் அப்படின்றத கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ இந்த மூவிலேருந்து எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா வந்து உங்கள் கேரக்டர் அழகாக இருந்தாலே போதும், உங்கள் சுற்றி இருக்க எல்லாருக்குமே வந்து நீங்கள் ரொம்ப அழகாக தெரிவிங்க. ஸோ இதுதான் எனக்கு வந்து தோணுச்சு இந்த மூவியை பார்க்கும்போது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க, பாய்.